செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வைகாசி மாதத்திய கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் உங்கள் ராசியிலே ஜென்மசனியாக சனி பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆகவே இந்த மாதம் பிடிவாதமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். வேலை செய்யும் இடத்தில் வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ஊதியம் கிடைக்கும் என்று இருப்பதனால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் தடை ஏற்படுவதை போன்ற ஒரு மாயை ஏற்படும். மறுபடியும் முயற்சி செய்தால் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகிய கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருப்பது தொழில்துறையில் தனலாபம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக வெளிநாடு சென்று விட்டு வரலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன் இருப்பது புத்தி கூர்மை மூலமாக காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். 5ஆம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சூன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கும். பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய மருத்துவம் உடனடியாக கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் தனலாபம் காத்திருக்கிறது. பழைய பாக்கிகள் வசூலாகும். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்து தனலாபம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். விரையாதிபதி உங்கள் ராசியில் இருப்பது செலவினங்கள் நிறைய இருக்கும். ஆனால் செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தொழில் நிமித்தமாக தொழில் வேலைப்பளு காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த மாதம் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு இருப்பது, லக்னத்தில் உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது சிறு தோஷத்தை ஏற்படுத்திக் கொள்ளும், சிறு தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த மாதம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நிச்சயமாக இந்த மாதம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள், இந்த மாதம் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்த அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் வைகாசி 13, 21, 28, 30 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். அவிட்டத்தில் பிறந்தவர்கள் வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58 முதல் 6:58 வரை, பகல் 12:18க்கு பிறகு 1:58 வரை, இரவு 5:58 முதல் 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து 28ஆம் தேதி அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை அதிகாலை 5:59 முதல் 6:59 வரை, பகல் 12:19 முதல் 1:59 வரை, இரவு 5:59க்கு பிறகு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்த அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08க்கு பிறகு 10 மணி வரை, பகல் 1:56க்கு பிறகு 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து சதயத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள் வைகாசி மாதம் 20, 27 இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். வைகாசி மாதம் 20ஆம் தேதி ஜூன் 2 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:28க்கு பிறகு 9:58 வரை, மாலை 1:58க்கு பிறகு 4:30 வரை, இரவு 8:58க்கு வரை, 11:58 வரை நல்ல நேரம். அடுத்து சதயத்தில் பிறந்தவர்களுக்கு
வைகாசி 27ஆம் தேதி ஜூன் 9 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:29க்கு பிறகு 9:59 வரை, மாலை 1:59க்கு பிறகு 4:30 வரை நல்ல நேரம். அடுத்து பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் நல்ல நேரங்கள். வைகாசி 13, 21, 28, 30 இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். வைகாசி மாதம் 13ஆம் தேதி மே 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:26க்கு பிறகு 9:56 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி 21ஆம் தேதி ஜூன் 3 திங்கட்கிழமை காலை 5:58 முதல் 6:58 வரை, பகல் 12:18 முதல் 1:58 வரை, மாலை 5:58 வரை முதல் இரவு 8:58 வரை நல்ல நேரம். அடுத்து வைகாசி 28ஆம் தேதி ஜூன் 10 திங்கட்கிழமை காலை 5:59 முதல் 6:59 வரை, பகல் 12:19 முதல் 1:59 வரை, மாலை 5:59 முதல் இரவு 8:59 வரை நல்ல நேரம். அடுத்து பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு வைகாசி 30ஆம் தேதி ஜூன் 12 புதன்கிழமை காலை 9:08 முதல் 10 மணி வரை, பகல் 1:56 முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம். இந்த நேரங்கள் அனைத்துமே சுபஹோரை நல்ல நேரங்கள். இந்த நாட்கள் அனைத்துமே உங்கள் நட்சத்திரத்திற்கு நல்ல தாராபலன் உள்ள நல்ல நாட்கள். ஆக இந்த நட்சத்திரம் நல்ல தாராபலன் நல்ல நாளிலே நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதத்தில் உங்களுடைய கிரகங்கள் சிறிது சிரமம் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்தாலும் இந்த நாட்களில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல நேரம் பார்ப்பதே அதற்காகத்தான். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் எல்லா காரியங்களும், அதாவது சீமந்தம், வளைகாப்பு, ஜாதக பரிவர்த்தனை, திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்தல், ஜாதகம் பார்த்தல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்யலாம். இதன் மூலம் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்வது மிகவும் நன்று. இவ்வாறாக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.